அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது தஹஜ்ஜுத் வேறு, தராவி வேறு என்று வேறுபடுத்திக் கூறக்கூடியவர்கள் தராவி தொழுகைக்கான ஆதாரத்தை எடுத்துக்காட்ட வேண்டும். உலகம் அழியும் வரை இத்தகைய ஆதாரத்தை அவர்களால் எடுத்துக்காட்டவே இயலாது. மேலும் நபிகள் 20 நாயகம் ரக்காதக்கள் ஸல் தொழுதார்கள் என்று அவர்கள் தஹஜ்ஜு ஆதாரத்தை தொழுதுவிட்டு ரமலான் காட்டாதவரை இந்த வாதத்தை அறிவுடையோர் ஏற்க மாட்டார்கள். நாங்கள் ரமலான் மாதத்தின் 23ஆம் இரவில் நபிகள் நாயகம் ஸல் அவர்களுடன் இரவின் 3இல் ஒரு பகுதி வரை தொழுதோம். பின்னர் 25ஆம் இரவில் பாதி வரை தொழுதோம். பின்னர் 27ஆம் இரவில் சஹர் உணவு தவறிவிடும் என்று நினைக்கும் அளவுக்கு தொழுதோம். இரவில் தொழ ஆரம்பித்து சஹர் கடைசி வரை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தொழுகையைத்தான் தொழுதுள்ளனர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இரவு தொழுகையின் நேரம் குறித்து தவறான கருத்து சிலரிடம் உள்ளதால் தராவி, தஹஜ்ஜூத் என்று 2 தொழுகைகள் உள்ளதாக நினைக்கின்றனர். தூங்கி எழுந்து பாதி இரவுக்குப் பின்னர் தொழுவது தஹஜ்ஜூத் தொழுகை, தூங்குவதற்கு முன் தொழுவது தராவி தொழுகை என்று எவ்வித ஆதாரமும் இன்றி நம்புவதுதான் குழப்பத்திற்கு முக்கிய காரணம். பின்னர் 27ஆம் இரவில் சஹர் உணவு தவறிவிடும் என்று நினைக்கும் அளவுக்குத் தொழுதோம். ரமலான் மாதத்தில் இஷா முதல் சுப்பு வரை நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் ஒரு தொழுகைதான் தொழுதுள்ளனர் என்று மேலே நாம் எடுத்துக்காட்டிய ஹதீஸ் ஒன்றே இவர்களின் நம்பிக்கை தவறு என்பதற்கு போதுமான சான்று. இரவு தொழுகையை இரவு முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் தொழலாம். நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தொழுதுள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் இஷா தொழுதது முதல் பஜ்ரு வரை 11 ரக்கதாத் தொழுவார்கள். இரவு தொழுகையை இஷாவிலிருந்து சுப்பு வரை தொழலாம் என்பதற்கு இது சான்றாக அமைந்துள்ளது. எனது சிறிய தாயாரும் நபிகள் நாயகம் ஸல் அவர்களின் மனைவியுமான மைமூனா ரலி அவர்கள் வீட்டில் நபிகள் நாயகம் ஸல் அவர்களின் இரவு தொழுகை எவ்வாறு இருக்கும் என்பதைக் காண்பதற்காக அவர்களுள் ஓர் இரவு தங்கினேன். நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் தமது மனைவியுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருந்துவிட்டு பின்னர் உறங்கினார்கள். இரவின் கடைசி 3ஆம் பகுதியானதும் எழுந்து அமர்ந்தார்கள். வானத்தைப் பார்த்து வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. 3:100 என்ற வசனத்தை ஓதினார்கள். பின்னர் எழுந்து உலூ செய்தார்கள், பல் துலக்கினார்கள். பின்னர் 11 ரக்காத்கள் தொழுதார்கள். பின்னர் பிலால் சுப்ஹ் தொழுகைக்கு பாங்கு சொன்னார். 2 ரக்காத் தொழுதுவிட்டுப் புறப்பட்டு மக்களுக்கு சுபூஹு தொழுவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் ஒரு நாள் இரவின் கடைசி நேரத்தில் எழுந்து தொழுதார்கள். ஹதீஸின் கருத்து எப்பி நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் இரவு தொழுகை தொழுது முடிப்பதற்கும் சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்கும் சரியாக இருந்தது என்பதையும், இரவின் கடைசி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் இரவு தொழுகை தொழுதுள்ளனர் என்பதையும் இதிலிருந்து அறிகிறோம். நபிகள் நாயகம் ஸல் அவர்கள் பாதி இரவான போது எழுந்து தொழுதார்கள். ஹதீஸின் கருத்து எப்பி